வணக்கம் நண்பர்களே, கருத்து கூறிய அனைவருக்கும் நன்றி. யூசப்பும் ரவியும் நண்பர்கள் என தெரிந்ததும் பதறிப்போனாள் ஜெனி. ஐயோ, மாட்டிக்கிட்டோமேன்னு குழம்ப. ரவி சிரித்து கொண்டு பொறுமையாக இருந்து சிக்னல் தர யூசப் ரவி தனியாக வெளியில் சென்றனர். ரவி: டேய் மச்சி, சாரிடா, உன்னாலுன்னு தெரியாம பண்ணிட்டேன்டா. ஃபேஸ்புக் பிரண்ட்டுடா, லவ்வர் கூட பிரேக்கப்னு சொன்னாடா, அதான் போட்டுட்டேன். அட பாவி, இவ்ளோ ஈஸியா சொல்றான். டேய், நீ பண்ணது தப்புடா ரவி. சத்தியமா தெரியாம பண்ணிட்டேன்டா. டேய், இதுக்கு ஏன் இவ்ளோ பீல் பண்ற? போட்டு கழட்டிட்டு அடுத்த பிகரை பார்க்கலாம். அதான உன்னோட பிளான்? கல்யாணத்துக்கு எல்லாம் சரிவர மாட்டா தேவிடியா? உன்னை விட பெரிசா கிடைச்சா போயிருவா. இதை கேட்டதும் யூசப் கண் கலங்கினான். எவ்ளோ பேர நான் பார்த்திருந்தாலும் இவள் நல்ல பொண்ணு. அதனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுனேன். இவளை பார்த்துட்டானே மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லவா முடியும்? ரவி: என்னடா மச்சி யோசிக்கற? யூசப்: பரவால்லடா, நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கறேன். அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. இவ எங்கம்மா சம்மதத்துடன் தான் வீட்டிக்கு வருவேங்க. அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்கடா. ரவி: அவளை போட சொன்னதே உங்க அம்மா தான். சரிடா, உங்க வீட்டுக்கு போய் அம்மாகிட்ட பேசலாம். யூசப்: நான் பேசறது இல்லடா. அம்மா அப்பாக்கும் சொத்து விவகாரத்தில் சின்ன பிரச்சனை. அப்பா பேச்சை கேட்டுட்டு அம்மாவ நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன்டா. ரவி: உங்க வீட்லயும் உங்க அப்பா என்னை துரத்தி விட்டுட்டார். அழகான குடும்பம் உனக்கு நான் கெடுத்துட்டேன். ரவி: அடப்பாவி, என்னடா ஆச்சு யூசப்? உண்மையவா சொல்ல முடியும்? பணம் திருடிட்டேன்டா. இப்போ உங்க வீட்டுக்கும் போக முடியாது. எங்க வீட்டுக்கும் போக முடியாது. ஜெனி வீட்ல தங்கலான்னு பார்த்தா அவ அம்மா கிட்ட சொல்லி தாலி கட்டுன்னு சொல்லுவா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. நடு ரோட்டுல தான் நிக்கணும். ஜெனி மைக்கலோட அக்காடா. அவன் தான் மேரேஜ் பண்ணி வைச்சான். இவள விட்டுட்டு போனால் அவ்ளோதான்டா, மண்டையை பிச்சுக்குது. ரவி: ஹாஹாஹாஹா, இத தான் எதிர்பார்த்தேன்டா. டேய், பார்த்துக்கலாம் விட்ரா. சரிடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுனா எனக்கு என்னடா லாபம்? யூசப்: என்னடா வேணும்? ரவி: 2 வாய்ப்பு. ஒன்னு, நேத்து நான் போட்ட ஆண்டிய நீ போடணும். இல்லைனா நம்ம 2 பேர் சேர்ந்து போடணும். அம்மான்னு உன்வாயில்லையே சொல்லு. 2வது வாய்ப்பு, உன் லவ்வர நான் போடணும். இல்லைன்னா நீயும் நானும் போடணும். யூசப் நினைத்து பார்க்கையில் கதறி விட்டான். நோ நோ டாடான்னு சொல்ல. அந்த ஆண்டி வேண்டாம். ரவி: உங்க அம்மான்னா வலிக்குதா? ஏண்டா? யூசப்: டேய், அது எங்க அம்மாடான்னு சொல்ல. ரவி: அடப்பாவி, முதலில்லே சொல்லி இருக்கலாமேடா பாவி, என்னையும் பாவி ஆக்கிட்டையே. சரிடா, நான் போட்றது பிரச்சனையா நீ போட்றது பிரச்சனையா? யூசப் மௌனமாக இருக்க. யூசப்: டேய், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா. ரவி: சரி வீடு, நான் மைக்கலை பார்ட்னர் சேர்த்துக்கறேன். ஹாஹாஹா. யூசப்: நோ 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 நோ. ரவி: சரி, ஜெனியை நானும் மைக்கலும் போட்றோம். யூசப்: நோ 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 நோ. ரவி: அப்ப நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா. யூசப்: பிளிஸ்டாடா. ரவி: சரி, ஹெல்ப் பண்றேன். ஆனால் உன் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்போ நான் சொன்னதுல ஏதாவது ஒன்னு நடக்கணும். கீழா? யூசப் வேறு வழியில்லாமல் ஓகே சொல்ல சிரித்து கொண்டே பாய் சொன்னான். ஜெனிகோ என்னதான் யூசப்பை காதலித்தாலும் ரவியின் சில்மிச பேச்சும் மேலும் ரவி மேல் காதலை அதிகரிக்க செய்தது. பர்ச்சானா வீட்டில். பர்ச்சானா: என்னடா ஹேப்பியா? ரவி: நோ பர்ச்சானா. ஏண்டா? ரவி: அவ வேற ஒருத்தன லவ் பண்றாளாம். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவாளாம். பர்ச்சானா: அப்ரோம் எப்படிடா நீ அவள பண்ணுன? ரவி: அதான் டேலண்ட். அதும் அவன் லவ்வர வெளிலியே காவல் நிக்க வச்சுட்யூசப். அடப்பாவி, பெரிய ஆள் தான்டா நீ. ரவி:
நான் அந்த பையன்னு கல்யாணம் பண்ண சொல்லிட்டேன். பையனோட அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கறாளாம். பர்ச்சானா, அதுக்கு நீ என்ன சொன்னடா? ரவி, அவங்க அம்மால ஒத்துக்க வெச்சு அவளை அந்த பையன் முன்னாடியே தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கி புள்ள கொடுத்து அவனுக்கு அப்பா ஆக்கறேன்னு சொல்லிட்டு வந்தேன். பர்ச்சானா, அடப்பாவி, உனக்கு தைரியம்மாடா உனக்கு? அப்போ எனக்கு என்ன வழி? யார் அந்த பையன்? ரவி சிரித்துக்கொண்டே, சரி, உனக்கு அந்த மாதிரி ஒரு பையன் இருந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா ஒத்துக்குவையா? பர்ச்சானா, நோ 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 ரவி, ஓகோ. ஒரு வேளை அந்த பையன் பெயர் யூசப்பா இருந்து அம்மா பெயர் பர்ச்சானா, அவளோட புது புருஷன் பெயர் ரவின்னு சொன்னா உன்னோட பதில்னு குறும்பாக சிரிக்க. பர்ச்சானா, டேய், என்னடா சொல்ற? ரவி, அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே யூசப் கண்ணுல தண்ணி வர. பர்ச்சானா, யூசப் கதறுவதை பார்த்து அதை நினைக்கையில் டபுள் ஓகேடா புருஷான்னு வாங்க. ரவி, அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் அவங்க 2 பேருக்கும் இதே ரூமில் தான் சாந்தி முகூர்த்தம். அதுக்கு முன்னாடி உன் மகன் தாலி எடுத்து கொடுக்க நான் அவன் முன்னாடி உனக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கு வேண்டி செல்லம். இதான் யூசப்புக்கு நீ கொடுக்குற கல்யாண பரிசு. பர்ச்சானா, சரிடா புருஷான்னு. ரவி, ஹலோலோலோலோ. மறுமுனையில் இதை அனைத்தையும் இரு காது கொண்டிருந்தது. ஜெனி, யூசப்பை விட ரவி நல்லவனா இருக்கான். முதல்ல இவன பார்த்துருந்தா ரவியவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ரவி, அத்தையையும் மருமகளையும் ஒன்னா பார்க்க போறோம்னு யோசிக்க. பர்ச்சானா, யூசப்பை பழிவாங்க இதான் நல்ல சந்தர்ப்பம். யூசப், நம்ம ஜெனியை கல்யாணம் பண்ணணும். ரவி யூசப்பை மணகன் போல அலங்கரித்து கொண்டு வர்ற. ஜெனியை பர்ச்சானா மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டு வர்ற. ஜெனியின் கழுத்தில் தாலியை கட்டி மனைவி ஆக்கினான் யூசப். ரவி, மச்சி, நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போது எனக்கு லாபம்டா. நீ எத முடிவு பண்ணிருக்க? யூசப் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் விழி பிதுங்க. ரவியோ சிரிக்க. பர்ச்சானா, ரவியிடம் தாலியை நீட்டி, மாமா, இந்த தாலியை நம்ம மகன்கிட்ட கொடுத்து வாங்கி கட்டுங்கன்னு யூசப்பை பார்த்து சிரிக்க. யூசப்போ கடுப்பாகி ஜெனியை பார்க்க. ஜெனி, அத்தை என்ன இதுன்னு கேட்க. பர்ச்சானா, அத்தை இல்லடி அக்கான்னு சொல்லுடி சக்காளத்தி. ஜெனி, அத்தை புரியல, என்ன பேசுறீங்க? பர்ச்சானா, நானும் நீயும் ஒருத்தன் கூட சாந்தி முகூர்த்தம் நடத்திட்டோம். சோ அதான் நம் 2 பேரும் அக்கா தங்கச்சி முறை தான். இனிமேல் அத்தைன்னு சொல்லாட்டி. இந்த வீடு எல்லாம் என்னோடது தான். நீ அவன் கூட போனா உனக்கு சொத்துல 10 பைசா கூட கிடைக்காது. அன்னக்காவடிய நம்பி நீ பிச்சை தான் எடுக்கணும். யூசப், என்னடி அவன் கிட்ட பண்ணினையா அண்ணான்னு தான் சொன்னேன்ன ஜெனியை முறைக்க. தெரியாத மாதிரி. ஜெனி, இப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க? பர்ச்சானா, தாலியை கழட்டி அவன் முகத்தில் எரிஞ்சிட்டு, நம்ம புது புருஷன் கூட 2ஆம் தாரமா ஒரே வீட்ல வாக்குப்படலான்னு இருக்கேன். பயப்படாத யூசப், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். ரவி, யூசப்பை பார்த்து நான் எதும் பண்ணலடா மான்னு சொல்ல. ஜெனி, ரவிக்கு தலையை நீட்டலான்னு யோசிக்க. யூசப், வேண்டாம்டி, நோ 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 நோன்னு கண் கலங்க. பர்ச்சானா, சீக்கிரம் பதில் சொல்லு. ஜெனியோ யூசப்பை பார்த்து கொண்டே, ரவி மாமாவ தாலி கட்ட சொல்லுங்க அக்கான்னு பர்ச்சானாவை கட்டி பிடிக்க. யூசப் திகைத்து போக தாலியை கழட்டி யூசப்பிடம் கொடுத்துவிட. ரவி சிரித்து கொண்டே சற்று நீளமாக இருந்த தாலியை இருவரது கழுத்திலும் சேர்த்து ஒரே தாலியாக கட்டிவிட்டு, இந்த தாலிக்காக 2 பேரும் பிரியாம சந்தோஷமா இருங்கன்னு இருவரது தோளிலும் கை போட்டு ஹைஹிஹைனு மாடு ஓட்டுவது போல யூசப்பை பார்த்து சிரிக்க. பர்ச்சானாவும் ஜெனியும் மேமேமேகேகேன்னு யூசப்பை பார்த்து சிரித்து கொண்டே ரூமிற்குள் நுழைய.
பர்ச்சானாவோ ஓடி சென்று கதவை தாளிட்டு சாவியை மறைத்து வைத்தாள். நீ விடியும் வரை வேடிக்கை பாருடான்னு சிரிக்க யூசப்போ தலை குனிந்தான். ஜெனியோ அக்கா உங்க முன்னாடி கூச்சம்மா இருக்குன்னு கண்ணை மூடிக்கொள்ள. ரவி, சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் கண்ணை கட்டி விட்டர்றேன். அப்போ தான் நீங்க ஜாலியா இருக்க முடியும். நாளைக்கு நீங்க பார்க்கும் போது சங்கடம் இல்லாம இருக்கும். ஜெனி, வேவ் சூப்பர் ஐடியா. பர்ச்சானா, டேய் யூசப் கண்ணையும் கட்டி விடு நம்மள பார்க்க முடியாம நோக்கட்டும். ரவி, சரின்னு 3 பேரின் கண்ணையும் கட்டிவிட்டு. அப்போது ரவியோ யூசப்பை பார்த்து சிரிக்க. யூசப்பும் டேங்க்ஸ்டான்னு கை காட்ட. பாவம் யூசப்பிற்கு தெரியாது ரவியோட திருட்டு வேலைன்னு. என்னட எதுக்கு சிரிக்கறீங்கன்னு புரியலையா? கொஞ்சம் பிளாஸ்பேக். ஜெனியை கல்யாணம் செய்தால் நான் சொன்னதிலே எது உனக்கு ஓகேன்னு யூசப்பிடம் கேட்க. யூசப், சரிடா உன் ஆசைப்படியே நீ ஒரு தடவ ஜெனி. நானும் ஒரு தடவ அம்மா ஆனால் ஒரே தடவை.